வெல்கம் டு காஃபி பிரீத்தி vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதோட பேர் நாங்கள் வச்சுருக்கிறது கட்லெட் சப்பாத்தி. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா இது நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுங்க. பின்னாடி பிரீத்தி வருவாங்க. பசிக்குது, பால் குடிச்சிட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடுற மாதிரி மாவு பசைஞ்சு வச்சுக்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் வேறு என்ன காய் உங்களுக்கு தேவையோ எல்லாம் போட்டு குக்கரில் போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து அது ஆறுனதுக்கப்புறமா அதை மசிச்சுட்டு அதில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதை கோதுமை மாவில் புரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணா மைதா மாவுலேயும் போட்டுக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே கோதுமை மாவுலேயே செஞ்சுருக்கேன். கோதுமை மாவில் செஞ்சாலுமே வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா ஃபுல்லாக ஆயிலையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் 2 பக்கமும். அதை எடுத்துட்டு ஒரு சப்பாத்தியை தேய்ச்சி அதை சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலாம். அந்த சப்பாத்தியை கட் பண்ணிவிட்டு சாஸ் உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அவ்வளோ சாஸ் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் வேணான்னா புதினா சட்னி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கட்லெட்டை ஒரு சைடு வச்சுட்டு ஒரு பக்கம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா சீஸ் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அதை ஒரு சைடு வச்சுக்கிட்டு இப்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் தோசை கல்லில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஸ்நாக்ஸு சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.